இந்த திமுக காரனுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் 49 இருந்து இந்த 2025 வரைக்கும் நல்லதை தவிர எதுவுமே செய்யல திமுக காரன். ஆனா பாவங்களும் பழிகளும் சுமக்கிறோம். நம்ம எல்லா வகையிலையும் பாவம் சுமக்கிறோம். சர்க்காரியா கமிஷன் ஒண்ணு போட்டாங்க, அது ஒண்ணுமே இல்லாததுக்கு சர்க்காரியா ஊழல் சொல்லி ரொம்ப காலம் உருட்டுனாங்க. அதுக்கு முன்னால மஞ்சப்பைய எடுத்துட்டு வந்தாரு, திருட்டு ரயில் ஏறி வந்து சென்னைக்கு வந்தாருன்னு கொஞ்ச காலம் உருட்டுனாங்க. அதுக்கு பின்னால கூண்டோடு இலங்கை தமிழர்கள் கொன்று குவிச்சதுக்கு திமுக தான் காரணம்னு உருட்டுனாங்க. இப்படி ஒவ்வொரு உருட்டலையும் தாங்கி இத சந்திச்சு நம்ம திமுக தொண்டர்கள் நம்மளை திமுக தொண்டர்கள் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. திமுக தொண்டர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இத இப்பவும் பாருங்க, இத்தனை காலமாகி இந்த இது ஆகி 2025 ஆகி இப்பவும் இந்த என்ன சொல்றாங்க, கரூர்ல அந்த 41 பேர் இறந்ததுக்கு திமுக தான் காரணங்கிறான். என்ன அநியாயம் பாருங்க. அதாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எப்படி இறந்த உடனே கிளம்ப முடியும், உடனே இதுக்கு போக முடியும், உடனே துபாயில இருந்து வர முடியும், உடனே இவர் செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும், உடனே எப்படி மகேஷ் வர முடியும்? ஏண்டா ஒரு திட்டமிட்ட அரசு, அதான்டா திமுக, ஒரு திட்டமிடல், பெர்ஃபெக்ஷன். அந்த இருக்கிற இன்ன வரைக்கும் இந்திய அளவுல நம்மள பாராட்டுறான் அப்படின்னா அந்த திட்டமிடல் தான்டா, அதுதான்டா திமுக, அதான்டா திமுக அரசு. தூத்துக்குடியில செத்து போனாங்களே 13 பேர் செத்து போகும்போது அடுத்த நாள் தான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அது மாதிரி செய்ய சொல்றீங்களா? மணிப்பூர்ல கலவரம் நடந்தது, அதுக்கு அடுத்த நாள் தான் ரிப்ளை கொடுத்தாங்க. கும்பகோணம் மகாமத்துல குளிக்க போறேன்னு ஜெயலலிதா கொடுத்தது அடுத்த நாள் தான் ரிலீஸ் பண்ண. உடனே இமிடியேட்டா அதுக்கு அவன் தான், அதான்டா அரசு, அது மக்களின் அரசு, அதான்டா. அதை செய்யறத பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கேள்வி எழுப்பணும். அதுங்க அவ்வளவு தூரம் அள்ளிக்கிறான். பொறுமையா தான் இருக்காரு தலைவர், எதுவுமே செய்யாம பொறுமையாவும் திமுக காரணம் அவனும் இருக்கான். யதார்த்தத்துல என்னங்க நடந்தது? ஒரு தாவேக்கக்காரன், ஒரு அறிவுள்ள ஒரு தாவேக்கக்காரன், அறிவு இருந்தா தானே, தற்கொலைகள் தானே அவன் இருக்கான். அங்க இருக்கிறவன் பூரா நடிகனுடைய முகத்தை பார்க்க வந்தவன் தானாங்க. பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நடிகன் இந்த அணில் ஒரு பொதுக்கூட்ட மேடையோ இல்ல ஒரு ஒதுக்குப்புறமான மேடை போட்டு அங்க பேசியிருந்தானா இவங்க எல்லாம் அவனை பார்த்துட்டு சந்தோஷமா போயிருப்பாங்க. இவன் வண்டியில உட்காந்துக்கிட்டு இறங்காம இருக்க போகும்போது அவ்வளவு பேரு இவன் மூஞ்சிய பாக்குறதுக்காண்டி வந்ததுனால தானங்க இவ்வளவு இது. அப்படின்னா என்ன பாத்துக்கங்க, ஒண்ணும் கிடையாது, இவங்கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன பேச வர்றான், இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வர்றான், என்ன வாக்குறுதி கொடுக்க வர்றான், அதை பத்திலாம் கவலைப்படுறது இல்ல. அவன் பேச போகும்போது 10 ரூபான்னு செந்தில் பாலாஜி கிண்டல் பண்றான். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கிண்டல் பண்றான். ஏண்டா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது அதிமுக ஆட்சியில வாங்கலையா? சட்டப்படி ஒரு தீர்த்திருக்காங்க, எல்லாம் முடிவு இது பண்ணிருக்காங்க. இது சிஸ்டம்லாம் மாத்தி அதை நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் சொல்றான் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறான். ஏண்டா ஒரு டிக்கெட் 200 ரூபா, ஒரு டிக்கெட் 150 ரூபா, ஒரு டிக்கெட் 300 ரூபா, 2000 ரூபாய்க்கு வித்து சம்பாதிச்சது இல்லையாடா நீ? 200 கோடி உன் படத்துக்கு 200 கோடி 150 கோடி வாங்கினீங்கன்னா அது பாதி வெள்ளையும் பாதி கருப்பும் வாங்கலையாடா நீ? நீ பேசலாமா இந்த மாதிரி வார்த்தையை? அதுவும் திமுக அரசை பார்த்து பாட்டலுக்கு 10 ரூபா வாங்குறானா? ஏண்டா அதே உன்னுடைய ரசிகன் ஒரு டிக்கெட்டுக்கு 2000க்கு மேல நீ அடிக்கிறியாடா? ஒரு 10 ரூபா வாங்குறதுக்கு இவ்வளவு இதுன்னு சொல்றியா? 2000 ரூபா வாங்க அடிக்கிறது நீ தானே? சம்பாரிச்சது நீ தானே? கள்ளப்பணமும் வெள்ளப்பணமும் சேர்ந்து சம்பாரிச்சது நீ தானே? நீ எல்லாம் கேள்வி கேட்கலாமடா? அந்த ஒரு தற்கொரிய அணிலுக்கு கூட இருக்கிற அத்தனை பேரும் என்ன வேற என்ன பேச முடியும்? வேற என்ன சிந்திப்பாங்க அவங்க? ஏங்க இன்னைக்கு இவனுக்கு அதாவது ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சான். கட்சி ஆரம்பிக்கும் போது திட்டமிடல் வேணாமா? 2ஆம் கட்ட தலைவர்லாம் என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் வேணாமாங்க? இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேர் நம்ம ஊர்வலம் இது ஒரு ரோட் ஷோ மாதிரி போனோம்னா இவ்வளவு பேர் வருவாங்க, அவங்க இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு தெரியாதா? 8:45 நாமக்கல்ல பேசணும். 8:45 நாமக்கல்ல மீட்டிங்னு அறிவிச்சிட்டு 8:45 தாங்க பனையூர்ல இருந்து புறப்படுறான். ஒருவேளை நீ திருச்சியில மீட்டிங் வச்சிருந்தா பனையூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆக வந்துடலாம். ஆக்சுவலா ஒவ்வொரு தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா
நம்ம முதல்வராக இருக்கட்டும், இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அடுத்த நாள் காலையில நிகழ்ச்சினா முதல் நாள் நைட்டே போய் தங்கிடுறாங்க. அப்படித்தானங்க வழி வழியா வந்திருக்காங்க. தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா வரைக்கும் அத்தனை பேரும் அப்படித்தானே பண்ணியிருக்காங்க. இவர் பெரிய பருப்பு மாதிரி காலையில 8:45 தான் பனையூர்ல இருந்து கிளம்புவானா, கிளம்பி 8:45 நாமக்கல் வந்தா இங்க இருந்து இறங்கணும் 3/4 மணி நேரம், இங்க இருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல அங்கே போகணும். அதுக்கு இடத்துல குஞ்சுகள்லாம் குறுக்கு நெருக்கும் போதும் அதையும் தாண்டி போறதுக்கு லேட் ஆகாதா? அதாவதுங்க இவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா? இந்த சனிக்கிழமை ஏன் தேர்ந்தெடுத்தான்னா, சனிக்கிழமை காலேஜ் பசங்க வருவாங்க, வேலைக்கு விட்டு வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, இதை ஒரு காமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இன்னொன்னு, அங்க நாமக்கலுக்கு 8:45 போனா இங்க 12 மணிக்கு அறிவிக்கிறான். யாரு? இதே புஷி ஆனந்த், சாராய வியாபாரி இருக்கான புஷி ஆனந்த், அவன் அறிவிக்கிறாங்க 12 மணிக்கு இங்க இவர் வருவாரு, அணில் வருவாருன்னு ஏற்கனவே அவன் அறிவிக்கிறான். அப்ப காலையில 8 மணில இருந்து மக்கள் காத்திருக்காங்க. இங்க இவங்க அவன் லேட்டா 8:45 பனையூர்ல கிளம்பி அங்க போயிட்டு இங்க வர்றதுக்கு 8:45 ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றான் தெரியுமா? கூட்டத்தை காமிக்கணுங்கிறக்காண்டி 6 மணிக்கு மேலதான் இவங்க லீவ் விட்டு வருவாங்க, ஸ்கூல் விட்டு வருவாங்க. அதனால அங்க எல்லாத்தையும் லேட் பண்றான். நாமக்கல்ல லேட் பண்ணிட்டு கூட்டம்லாம் எல்லாம் நிறைய வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் கூட்டத்தை காமிக்கிறக்காண்டி நாமக்கல்ல கூட்டம் இருந்தாங்க பாத்தீங்களா, அவனையும் கூப்பிட்டுட்டே வர்றான். எல்லாமே மொத்த கூட்டம் இங்க வந்துச்சுங்க. ஒண்ணு இல்லங்க, இவங்க என்ன தெரியுமா? இவன் இறங்கி நின்று இருந்தா கூட, இல்லன்னா ஒரு மேடையில் நின்று இருந்தா கூட அத்தனை பேரும் பார்த்துட்டு போயிருப்பாங்க. இவன் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி அமர்த்தி அந்த இதுல பாக்குறதுனால அவனை பாக்குறதுக்கு அந்த ஃபுல் இது ஓபன் இல்ல, அந்த ஃப்ரண்ட்ல வந்தா தானே பார்க்க முடியும். அப்படி ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கும் போது ஏற்பட்ட சம்பவம் தாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். காலையில 7 மணில இருந்து இவ்வளவு நைட்டு 7 மணி வரைக்கும் தண்ணியும் சாப்பாடு இல்லாம இருந்த மக்கள் இது இருந்தாங்க. இந்த அழுத்தத்துக்காண்டி ஆக்சிஜன் கிடைக்காம அது கிடைக்காம மூச்சு திணறி தாங்க செத்து போனாங்க. இதுதாங்க யதார்த்தம். நம்ம இதுல கூட நீங்க அணில லேட்டானதான் காரணம், நீங்க நேரத்துக்கு வந்திருக்கலாமே. ஒரு போலீஸ்காரன் இருந்தா கூட நீங்க 30,000-40,000 வர்றதுக்கு போகும்போது அவ்வளவுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாத, நீங்க தானே பாதுகாப்பு கொடுத்திருக்கோம்னு நம்ம சொல்ல வர்றோம். ஆனா எடுத்த உடனே சொல்றான் திமுக சதி செஞ்சிருச்சு. அவன் இங்க மாவட்ட செயலாளர் கைதானா மதியழகன் நினைக்கிறேன், அந்த கரூர் மாவட்ட செயலாளர் பொண்டாட்டி சொல்றாங்க, அவன் பொண்டாட்டி சொல்றா ஸ்ப்ரே அடிச்சாங்களாம். யாரோ வந்து திமுக காரங்களோ இல்ல யாரோ வந்து ரவுடிகள் வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்களாம். அப்படியே அந்த தள்ளி விட்டாங்களாம், ஏறி மிதிச்சாங்களாம், வயிற்றுல ஏறி மிதிச்சாங்களாம். அவ சொல்றாங்க அவனை தூக்கி உள்ள விடணுமா இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்க. எந்த வித இது இல்லாம, ஆதாரம் இல்லாம அவதூற பரப்புறாங்க எங்க குஞ்சுகள். இதுல இப்ப பாதி குஞ்சுகள் வந்து 2-3 பேரை போட்டவன ஓடிட்டான் டிலீட் பண்ணிட்டு. என்னடா உங்களுக்கு தெரியும்? நடிகன் இருந்தா போதுமா? அவன் ஒரு ஆதாரத்தோட வர வேணாமா? 1976 எமர்ஜென்சில இருந்து 1 வருஷம் ஜெயில இருந்தவர் எங்க தலைவர். அதுல இருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆயிருக்குடா இந்த ஒரு முதலமைச்சர் ஆறதுக்கு. அவர் எவ்வளவு பக்குவப்பட்டு எவ்வளவு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு, அது கூட உனக்கு தெரியலையா? எனக்கு ஈஸியா ஒரு முதலமைச்சர் அத ஒரு பெர்ஃபெக்ட்டா வேலை பார்த்தா உடனே எப்படி வந்தீங்க ஏது வந்து கேள்வி கேட்கிறியாடா? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? என்ன செய்யணும்? அவர் முதலே சொல்லிட்டாரு, இது அரசியல் ஆக்காதீங்கன்னு முதல்வர் சொல்லிட்டாரு, துணை முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அது அப்ப என்ன நடந்திருக்கு? அதிக கூட்டம் வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்குன்னா அப்படித்தானடா போகணும். இறந்து போயிட்டா உடனே வந்து இவர் விஜய் தான் செஞ்சாருன்னு முதல்வர் கூட சொல்லலடா. கூட்டம் அதிகமாயிருச்சு, இறந்ததானே சொன்னாங்க. உடனே திமுக மேல இது எல்லாம் இடம் தெரியுமா? இந்த அதிமுகவும் பாஜகவும் இவனை கைக்குள்ள எடுத்து ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறாங்க. உன்னுடைய அரசியல் இத்தோட முடிஞ்சிருச்சு உனக்கு. வா, வெயிட் பண்ணு. இந்த இதெல்லாம் உங்களுடைய கட்சிக்காரனை பலப்படுத்து, அடிமட்ட இதை பல 2ஆம் கட்ட தலைவரை உருவாக்கு, என்ன செய்யணும்னு செயல் திட்டத்தை உருவாக்குங்க. ஒவ்வொரு திமுக காரனும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் போகும்போது, ஒவ்வொரு மாநாடு போகும்போதும் எவ்வளவு தூரம் உழைக்கிறான், எவ்வளவு பாதுகாப்பா தேடுறான். ஈஸியா வந்துடலடா எதுக்கும். திமுக தலைவர் முதலமைச்சர் அப்ப உட்கார்ந்து இருக்கா, அவருக்கு ஈஸியா வந்துடல. துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 60,000 ஓட்டுகளுக்கு மேல ஜெயிச்சு வந்திருக்காருடா. உன்ன மாதிரி தற்கொலை இல்லடா, உன்ன மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத இல்லடா. இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க தெரிஞ்சு நீ அங்க கரூர்ல உட்கார்ந்து இருக்க வேணாமா? அங்க போயிட்டு பனையூர்ல இருந்து பண்ணையபுரம் ஏதோ ஒரு வேற இடத்துக்கு போனாராம் காலையில, அப்புறம் திருப்பி சாயந்தரம் இங்க வந்துட்டாராம். இதுதான் அவருடைய அன்னைக்குடைய இது. நெஞ்சு பொறுக்கலையா? நெஞ்சில் குடியிருக்கும் என் சொந்தங்களே, நெஞ்சிலா குஞ்சிலான்னு தெரியல. அநியாயங்கடா. யாரா உன்னைய வந்து நீ தான் காரணம். இதுல மன்சூர் அலிகான் புளுத்திம
அவன் கஞ்சா அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு பேசுறவன் அந்த நாய் சொல்றாங்க, எங்க தொட்டுப்பாரு எங்க விஜய். அவன் போகாத கட்சி இல்ல. இப்ப கடைசியில காங்கிரஸுக்கு போனா அங்கே இல்ல. அவன் பையன் வந்து கஞ்சா கேஸ்ல போதை கடத்தல்ல கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அந்த கடத்தல்ல இவன் சொல்லி விடலன்னு சொல்லியா என்னன்னு தெரியல. இப்ப வந்து அவ சொல்றாங்க, நம்ம இவனை அணில தொட்டு பாருங்க, கைது பண்ணி பாருங்க, நடக்க வேற முடிஞ்சா பாருங்க. ஏண்டா மயிர மகனை தூக்கிட்டு போனாங்கல்ல, என்ன மயிர போடுங்க நீ? ஏண்டா மன்சூர் அலிகான் உன் மகனை கஞ்சா போதை கடத்தினதுக்கான தூக்கி போனானா என்ன பண்ண நீ? உன் மகனை காப்பாற்ற முடியல, இவர் விஜயை அணில காப்பாற்ற போறாராம். பொழுத்துன நீ நாங்களா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் பேசுறானா. மரியாதைகள் இந்த எங்களுக்கு தலைவர் கத்துக் கொடுத்தது பொறுமை, மரியாதை, அதுதான்டா நாங்க கத்துக்கிட்டு வந்தது. இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி அரசியல் அசிங்கப்படுத்தி உட்காந்து வச்சிருக்கீங்க. ஒரு 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 மனிதநேயமுள்ள முதல்வரை இவ்வளவு கொச்சப்படுத்தணுமாடா வெண்ணைகளா? எனவே தலைவர் வந்து பொறுமையெல்லாம் இருக்க போதும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு மதுரையில் ஒருத்தர் அவனியாபுரம் இளைஞர் துணை அமைப்பாளர் நினைக்கிறேன், அதை பதிவு போட்டவனை கூப்பிட்டு, தம்பி சரியில்லை, அது ஒரு முதலமைச்சரை அவதூறா பேசக்கூடாது சொல்லி அவனை கண்டிச்ச உடனே அவன் அந்த பதிவு எடுத்துட்டான், டிலீட் பண்ணிட்டான், இனிமே போட மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னும் ஒரு 17 வயசு இளைஞனை கூப்பிட்டு சொன்ன உடனே அவனையும் எடுத்துட்டான். இப்படி அந்தந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகள் என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் இங்க போட்டிருக்காங்களோ அவனை கூப்பிட்டு வான் பண்ணுங்க. இல்லையா அப்படின்னா சட்டப்படி அவனுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் எடுத்துக்கொண்டு சட்டப்படி பாருங்க. ஒவ்வொருத்தரும் அது செய்யணுங்க. எனக்கு என்ன இருக்கு, தலைவர் என்கிட்டயா சொன்னாரு, எனக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்து இருக்காதீங்க, தயவு செய்து இருக்காதீங்க. எதிரிகள் அதிகமாகிட்டு இருக்கான், நம்மளை எப்படி வீழ்த்தணும் அப்படின்னு எதிரிகள் அதிகமாகிட்டே இருக்கான். அதுக்கு இது பண்ண வேணாமா? ஐடி விங் வார் ரூம்னு ஒன்று உருவாக்குனாங்க, மாவட்டம் தோறும் உருவாக்குனாங்க, தொகுதி தூரம் உருவாக்குனாங்க. என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணு தெரியல. அதெல்லாம் பண்ணணும். நீங்க இறங்கி இன்னும் அடிக்கணும். ஏன்னா நீங்க மொத்த கால்குலேஷன் பார்க்க போகும்போது அவ்வளவு தூரம் பல பேர் வேலை செய்யல. நீங்க எல்லாம் இறங்கி ஒவ்வொரு தொகுதி அமைப்பாளரும், ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளரும், ஒவ்வொரு ஒன்றிய நகர் செயலாளர்களும் இந்த மாதிரி அவதூறு பரப்புனவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அவன் திருந்தலாம் இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கைக்கு தயாரா இருங்க. இப்ப நானே தவறு பண்ணாலும், நானே அநாகரிகமா எழுதினாலும் என் மேல நடவடிக்கை எடுங்க. அதை பத்தி தவறு இல்ல. அப்படி எழுத மாட்டாங்க திமுக காரன். என்னங்க சோசியல் மீடியா திறந்தாங்க, என்னங்க பேசுறாங்க, ஒருமையில பேசுறான். டே கோத்தா தொட முடியாதுங்கிறான். முதல்வர் இது பண்ணிட்டாருங்கிறான். முதல்வர் இந்த சதியை நடத்திட்டாங்கிறான். 200 பேரை அனுப்பி விட்டாராம். செந்தில் பாலாஜி எப்படி இருக்கா? ஒரு கரூர்ல இருந்து உடனே வந்துரு. ஏன்டா பக்கத்துல தாண்டா அவர் மீட்டிங்ல இருந்திருக்கு. அண்ணா நகர்னு ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இது தெரிஞ்ச உடனே உடனே வந்துட்டாங்க. எப்படி ஆம்புலன்ஸ் உடனே வந்துச்சுன்னா அங்க உள்ள போலீஸ்காரன் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்ல சொல்லியிருக்கான். அதே எப்படி உடனே நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், உடனே எப்படி நீங்க இது பண்ணலாம்? அது எப்படி சட்டம் இருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு? ஏன்டா லூசு கூதிகளா? சட்டம் தெரியும், மக்களுக்காக வேண்டியதான சட்டம். அப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கூடாதுன்னு சட்டம் சொன்னுச்சுன்னா அந்த சட்டத்தை திருத்துறதுக்கு உள்ள அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குடா. அந்த பவர்ல தானே உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர். ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியே கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறான். ஏன்னா செத்ததை வாழ்றா தாவேக்கா என்னமா தான் வருது. அவன் கேட்கிறான், போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எப்படி நீங்க அலௌட் பண்ணீங்க, எப்படி பெர்மிஷன் கிடைச்சதுங்கிறான் அவன். கொஞ்சம் நியாயமா சிந்திங்கடா. படிச்சவன் இருக்கா, நீ உன்னை வந்து திருத்தவே முடியாது. ஏன்னா நீ இப்ப இருக்கிற டீனேஜ், 21 வயசு வரைக்கும் உனக்கு என்னதான் ஓதுனாலும் இதெல்லாம் அப்பா சொல்லுவாரு, டே கஞ்சா குடிக்காதரா, சிகரெட் குடிக்காதரா, தண்ணி அடிக்காதரான்னு திருப்பி சொல்லுவாரு. கேட்க மாட்டாங்களே. எதிரையாவது விழுந்து பைக் ஓட்டாதரா, ஹெல்மெட் போடுறான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இவங்கயாவது விழுந்து கால் மடிஞ்சு கைது பண்ணி அப்பா என்னை காப்பாத்துங்கம்மா. அந்த யாரு வேதனை, யாரு அப்பாவுக்கு தான் வேதனை. இவனுக்கு எங்க இருக்கு? அவன் மயிரை வச்சுன்னு செத்து போயிருவான். ஒரே மகனை பெத்துட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருப்பாரு அவர் தந்தையும் தாயும். சொன்னா புரிஞ்சுக்கங்களா? என்ன தவறு பண்ணுச்சு இந்த தமிழ்நாடு அரசுன்னு கொஞ்சம் யோசிங்கடா. இந்த இறப்பு எப்படி வந்தது அதை சிந்தி. யாரு தவறுன்னு சொல்லல. இதுல ஒரே என்ன தவறு? இத பாதுகாப்புக்கு அந்த அவங்க கட்சி தான் ஏற்பாடு பண்ணணும், அதை செஞ்சிருக்கலாம். சரியான டயத்துக்கு வந்துடுறேன். நீங்க 7 மணிக்கு வரணும், 7 மணிக்கு வர்றேன்னு முதலே சொல்லிரு. நாமக்கல் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். நான் பனையூர்ல 8:45 தான் கிளம்புவேன். 8:45 கிளம்பி திருச்சி வர்றதுக்கு ஒரு 9, 10 மணி தனி பிளைட் தானே, 9 மணிக்கு வந்துருவோம். 11, 12 மணிக்கு எங்களுக்கு நாமக்கல்ல மீட்டிங் இருக்கு. அது முடிஞ்சு வர்றதுக்கு 4 மணி 3 மணி ஆகும், இல்ல 5 மணி ஆகும் அப்படின்னு நீங்க அறிவிச்சிருங்க. 5 மணிக்கு அறிவிச்சிருந்தேன்னா அவன் பூரா சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். வரும்போது தண்ணி இன்னி ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பான். இந்த சாவு நடந்திருக்காத. அதைத்தான் நான் சொல்ல வர்றோம்.
நீ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீ போற, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது ஏன் அந்த மாவட்டத்தில் திருப்பூர்ல இருந்து, சேலத்துல இருந்து, நாமக்கல்ல இருந்து ஏன் வர சொல்ற? அந்த உள்ள உன்னுடைய இதை பார்க்கணும். உனக்கு தேவை அங்க உள்ள ஒவ்வொரு மாவட்ட கட்சிக்காரனும் பார்க்கணும் தானே தேவை. உள்ள கூட்டம் காட்டு பந்தா காமிக்கிறதுக்கா? அப்படி இருந்துருச்சுன்னா, அப்படிலாம் நீங்க வந்து கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா இந்த சாவு வந்திருக்காதுன்னு தான் சொல்ல வர்றோம். விஜய் தான் கொண்டான்னு நாங்க யாரும் சொல்லலையே. ஆனா நீ தாண்டா சொல்ற தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு சதி செஞ்சிருச்சு. என்ன மயிரை நீ வளர்ந்து பெரியாயி எங்களை மயிரை புடுங்கிருவேன்னு சொல்லிட்டு உனக்கு பயந்துகிட்டு நாங்க பண்றோம். திமுக பாரம்பரியம் தெரியுமாடா? நீ ஒண்ணு இல்ல, நீ வந்து பாஜக அதிமுக நீ 3 பேரும் சேர்ந்தே வா, களத்துக்கு வா. நீ 3 பேரும் சேர்ந்து, உங்க 3 பேரும் சேர்ந்து வந்தாலும், நீ தனியா வந்தாலும் சரி, இல்ல சங்கிகளோட சேர்ந்து வந்தாலும் சரி, எந்த பெரிய சக்தியோட சேர்ந்து வந்தாலும் சரி, திமுக ஈஸியா ஜெயிக்குதுடா. அந்த ட்ரிப் 4-5 தொகுதி தோக்குமே இருந்தாலும் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட திமுக ஆட்சி அமைக்கும். அப்ப என்ன புடுங்குறேன்னு பாப்போம்னா, 2026 நீ தோத்தேன்னு வச்சுக்க, நீ இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியாதா? உன்னுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். புரிஞ்சுக்க. எவன் உன்னை ஏக்குறான், எவனால இந்த தவறு நடந்ததுன்னு நீ பேசு. நாங்க எந்த திமுக காரணம் விஜய் தான் கொண்டான்னு எவனாவது சொன்னானா? இதெல்லாம் நீங்க தவிர்த்திருந்தீங்களா, இதெல்லாம் செஞ்சாம இருந்திருந்தீங்கன்னா இந்த 40 உயிர் பழிவு இருக்காது அப்படின்னு தான் சொல்ல வர்றான் திமுக காரன். அது கூட புரிஞ்சுக்கிறாத முட்டாள் தற்கொலை பயல்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முதல்வர் காரணங்கிறீங்க. இப்படி ஒரு முதல்வர் எங்கேயுமே கிடைக்காதா, உனக்கு சேர்த்து தாண்டா. அன்னைக்கு பெரியார் இவ்வளவு தூரம் வரலன்னா உன்ன மாதிரி ஆட்கள்லாம் படிச்சுட்டு வர முடியுமாடா? இப்படிலாம் தைரியமா எழுத முடியுமாடா? தைரியமா பேச முடியுமா? அன்னைக்கு ஆரிய உங்களை கூட்டி துண்டை இடுப்புல கட்டிட்டு கோமணத்தோட நடக்க விட்டுருப்பாங்களடா. அதை பூரா கொண்டு வந்தது பெரியார், அண்ணா, திராவிடம்டா, கலைஞர், திராவிடம்டா. உன்னையெல்லாம் படிக்க வச்சு உயர வச்சுன்னா நீ வந்து கால் மேல கால் போட்டு விட்டுக்கிட்டு பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு கேள்வி கேட்கிற. அந்த கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரத்தையும் அந்த உரிமையும் வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். உட்காந்து யோசிடா. இல்லனா ஒன்று நீ வா, நீ எவ்வளவு பெரிய வா, நான் சாதாரண தொண்டன், திமுக தொண்டன், உட்காந்து பேசுவோம். சாதாரண தொண்டன் தானா, உட்காந்து பேசுவோம். நீ உன் பக்கம் நியாயத்தை நீ சொல்லிட்ட, நாங்க செய்யறது தவறு, எங்களுடைய ஃபுல்லா எங்க தவறு தான் சொல்லு. நான் இந்த அரசியல் விட்டு ஒதுங்கிறேன், இனிமேல் அரசியல் பேச மாட்டேன். நீனே உன் மனசுல சேர்த்து படுறா. உன் வீட்டுல உங்க அம்மா இருப்பா, அப்பா இருப்பா, உன் பொண்டாட்டி இருப்பா, அவங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்றா. திமுக என்ன தவறு செஞ்சது? திமுக தலைவர் ஆட்சிக்கு வந்தவன சொன்னாரு, எந்த நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் இருக்கு ரவுடி கட்சின்னு, அதனால யாருமே ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்னு. திமுக 5 பைசா சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கா? ஸ்டேஷனுக்கு போக ஒரு ஸ்டேஷன் கூட போக முடியாத சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா அங்க போய் ஏதாவது சொன்னோம்னா திமுக கார மிரட்டுறான்னு சொல்லிடுவாங்க. என்னுடைய வண்டியில கொடிய கட்டின வண்டியில போய் எங்க தகராறு பண்ண முடியல. எவனாவது என்னை வந்து இந்த வண்டியை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான், இல்ல ஏதாவது அவனே வந்து பிரச்சனை பண்ணா கூட எதிர்த்து கேட்க முடியாத சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கோம். அந்த அளவுக்கு கையை கட்டி போட்ட சூழ்நிலை உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன செய்கைகளும் முதல்வருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு அடக்கி வாசிக்கிறான்டா. உன்னையெல்லாம் இந்த ஒவ்வொரு ஊர்ல நீ எத்தனைடா குஞ்சுகள் இருப்பீங்க? ஒவ்வொரு ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பீங்களா? உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு திமுக காரணம் முடியாதா? உங்களை வந்து என்னன்னு கேட்கறதுக்கு முடியாதா திமுக காரனால? எல்லாம் எங்களால முடியும். ஆனா எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கான். தலைவருடைய சொல்ல கட்டுப்பட்டு தான் நாங்க பயணிக்கிறோம்.